இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட பிரபல ஹிந்தி நடிகை கங்கனா ரணாவத் காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்ய சிங்கை விட 74,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கங்கனா ரணாவத் 5,37,000 வாக்குகள் பெற்றுள்ளார். காங்கிரசின் விக்ரமாதித்ய சிங் 4,62,000 வாக்குகளை பெற்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை நடைபெற உள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாததால் ஆட்சி அமைப்பதற்கு தனது கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதன்கிழமை காலை 11:30 மணியளவில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே புதிய மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகை தயாராகி வருவதால் ஜூன் 5 முதல் 9ஆம் தேதி வரை மக்கள் பார்வைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அருணாச்சல மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு 1,738 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் கிரண் ரிஜிஜு 2,05,417 வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நபம் துகி 1,04,679 வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை. பஞ்சாபில் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 3 இடங்களிலும் 2004ஆம் ஆண்டில் 3 இடங்களிலும் 2019ஆம் ஆண்டில் 2 இடங்களிலும் பாஜக வெற்றி பெற்றது. ஆனால் இம்முறை ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை. பஞ்சாபில் மொத்தமுள்ள 13 தொகுதிகளில் காங்கிரஸ் 6 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி 3 தொகுதிகளிலும், சுயேட்சைகள் 2 தொகுதிகளிலும், சிரோமணி அகாலிதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் தொகுதியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான அனுராக் சிங் தாக்கூர் 1,82,357 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அனுராக் சிங் தாக்கூர் 6,07,068 வாக்குகளை பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சத்பால் ராய்ச்சதா 4,24,011 வாக்குகளை பெற்றுள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 4 மக்களவை தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றுவதால் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் கிரி தொகுதியில் பாஜக சார்பில் 3ஆம் முறையாக போட்டியிட்ட மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா டெனி 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் உத்கர்ஷ் வெர்மா மாத்தூர் 5,55,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அஜய்குமார் மிஸ்ரா டெனி 5,21,000 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.